வந்துருந்துச்சு. யுபிஎஸ்சி சிலபஸ்னா ஜிஎஸ் 3 சயன்ஸ் அண்ட் டெக். ஜிஎஸ் 2 ஐஆர் கூட வந்து லிங்க் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கிட்டா பேப்பர் 2ல சயன்ஸ் அண்ட் டெக், பேப்பர் 3ல இந்தியன் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட்டோட லிங்க் பண்ணலாம். நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வச்சு பார்க்கலாம் வாங்க. இஸ்ரோ வந்து ப்ளூபேர்ட் பிளாக் 2 சேட்டலைட் வந்து லோ எர்த் ஆர்பிட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாங்க. அதான் நியூஸில் வந்துருந்துச்சு. லான்ச் வெஹிக்கிள் என்னன்னா லான்ச் வெஹிக்கிள் 3 இதை வந்து பாகுபலின்னு சொல்லுவாங்க. மிஷன் M6 இதை வந்து இந்த மிஷன் கீழே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஸ்ரீஹரிகோட்டா செகண்ட் லான்ச் பேட்லேருந்து லான்ச் பண்ணாங்க. கீ அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் லோயர் எர்த் ஆர்பிட்டில் இந்த மிஷன் மூலமாக தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ஹெவியஸ்ட் பேலோட் சுமார் வந்து 6100 கிலோகிராம் வந்து இது இருக்கு அந்த பிளாக் 2 சேட்டலைட். இதுதான் வந்து இஸ்ரோ லான்ச் பண்ண கமர்ஷியல் லான்ச் வெஹிக்கிள். எதுனா யூஎஸ் வந்து கஸ்டமராக இருக்காங்க. சேட்டலைட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? இது வந்து ப்ளூபேர்ட் பிளாக் 2. இது வந்து யார் டெவலப் பண்ணாங்கன்னா ஏஎஸ்டி பேஸ் மொபைல் வந்து யூஎஸ் கம்பெனிக்காரங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. இதனோட எய்ம் என்னன்னா பேஸ் பேஸ்ட் ப்ராட்பேண்ட் கனெக்டிவிட்டி ஸ்மார்ட் ஃபோன்ஸோட லிங்க் பண்ணும். இந்த பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட் என்னன்னா ஆர்பிட் வந்து இன்ஜெக்ஷன் கரெக்டாக வந்து மெஷர் பண்ண இடத்துல 2 கிலோமீட்டர் அக்யூரேசியில் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் குளோபல் லான்ச் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னு எடுத்துக்கிட்டால் இந்தியாவோட கமர்ஷியல் பேஸ் லான்ச் கேப்பபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இஸ்ரோ இருக்குல்ல, இது வந்து குளோபல் லெவலில் ஒரு சேட்டலைட் லான்ச் மார்க்கெட்டாகவும் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. பிகேந்தர் நியூஸ் எல்விஎம் ஜியோ சிங்க்ரனைஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் MK3 அதை பற்றி பார்க்கலாமா? வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிகேஷன்னா சுமார் ஹைட் வந்து 43 மீட்டர் இருக்குது. லிஃப்ட் ஆஃப் மாஸ் வந்து 640 டன் கெப்பாசிட்டி இருக்கும். டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இது வந்து ஜிடிஓ அந்த ஆர்பிட்னா 4000 கிலோகிராம் வரைக்கும் லான்ச் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அதே லோ எர்த் ஆர்பிட்னா 8000 கிலோகிராம் வரைக்கும் கேரி பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து 3 ஸ்டேஜ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கிரியோஜெனிக் அப்பர் ஸ்டேஜ் C25 ஆனது, சாலிட் ராக்கெட் பூஸ்டர் S20, தென் கோ ஸ்டேஜ் வந்து என்னென்னா L110 லிக்விட் ஸ்டேஜில் ஆனது. இந்த டாபிக் ரெலவெண்ட்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து 2018 கேட்ட கொஸ்டின். PSLV launch the satellite useful for Earth resources monitoring, whereas GSLV are designed mainly to launch communication satellites. Satellites launched by PSLV appear to remain permanently fixed in the same position in the sky as viewed from the particular location on the Earth. Third segment, GSLV MK3 is 4-staged launch vehicle with first and third solid, second and fourth stage liquid system. கரண்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. ஏன்னா வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படி ஒரே இடத்துல அது வந்து இருக்காது, ரொட்டேட் ஆகினே தான் இருக்கும். தென் வந்து 3 ஸ்டேஜ் லான்ச் வெஹிக்கிள் தான், இது வந்து 4 ஸ்டேஜ் இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 and 3 இன்கரெக்ட். நெக்ஸ்ட், பியூரோ ஆஃப் போர்ட் செக்யூரிட்டி அதை பற்றி வந்து எடிட்டோரியல் வந்துச்சு, அதை பார்க்கலாம் வாங்க. சிலபஸோட லிங்க் பண்ணால் GS2 பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், GS3